பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கடையில் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கலாம். உங்கள்கிட்ட காமிச்சாதான் எனக்கு வியாபாரம் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுது, மனசுக்கும் நிறைவாக இருக்குது. உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நான் எதுவும் வீடியோ பண்ணால் அந்த பொருள் வந்து சீக்கிரம் விற்றுருது. சில பொருள் வந்து அப்படியே கடப்பில் கிடக்கும். இது வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு கொஞ்ச நாளில் டக்குன்னு விற்றுரும். அதனால் உங்கள்கிட்ட காமிக்க வந்துட்டேன். பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் நம்ம லைட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து கத்தி கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து 1 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு போகிற கஸ்டமர் இந்த பில்லை பத்திரமா வச்சா 1 வருஷத்தில் எதுவும் ஆச்சுன்னா நாங்கள் மாற்றி தருவோம், எங்களுக்கு கடைக்காரனே சொல்லியிருக்காரு. இதில் வந்து பிடி வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து வாரண்டி கேரண்டி கொடுக்கல. இருந்தாலும் 6 மாதத்துக்கு முன்ன எதுவும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக மாற்றி தருவோம்னு கடைக்காரங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுமே தான் காடை வைக்கணும். இதுக்கும் விலைக்குவே 30-40 ரூபா வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டும் ஒரு ப்ராடக்ட், இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? இது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைட்டரும் கிடச்சிரும், கத்தியும் கிடச்சிரும். கத்தி தனியாக பணம் கொடுத்து வாங்க வேண்டாம்னு கடைக்காரங்க சொன்னார். இது ஒரு ப்ராடக்ட். இது வந்து இதுக்கு 1 வருஷம் வாரண்டி. இது 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், மனுஷனே இன்றைக்கி இருக்கா நாளைக்கு இல்லை. இதுக்கெல்லாம் கேரண்டியாக. ஆனால் என்ன செய்ய, மக்கள் எல்லாருக்கும் கேரண்டி கண்டிப்பாக கேட்குறாங்க, வாரண்டி கேட்குறாங்க. அது மாதிரி இது வந்து நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு வந்து 6 மாதம் வாரண்டி கொடுத்தணும். வாங்கிட்டு போய் கொஞ்ச நாளில் அவங்க தண்ணியில் விழுந்துட்டுன்னு சொல்லி எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. இருந்தாலுமே நாங்கள் சரி நம்ம கஸ்டமர் நல்ல கஸ்டமர், அவங்க கார்டு பத்திரமா வச்சுருந்தனால அவங்களுக்கு மாற்றிட்டு இது வந்து துரு பிடிச்ச மாதிரி ஆகிட்டு தண்ணி பட்டுட்டு போல் இதை நாங்கள் மாற்றி கொடுத்துட்டோம். இதை நாங்கள் கடையில் கொண்டு மாற்றிடுவோம். மாற்றினா எங்களுக்கு வேறு லைட்டர் கிடைக்கும். அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம குக்கரோட ஹேண்டல் ஸ்க்ரூ. இது இப்போ உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இதில் போட்டு கனெக்ட் பண்ணுறேன். இல்லை ஸ்டீல். இது கொஞ்சம் விலை கூடுதல் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கே ஒரு ஸ்க்ரூ வந்து கணக்குக்கு ஏதோ 10 ரூபா கணக்கில் வருது. சில கஸ்டமர் வந்து அநியாயத்துக்கு சும்மா கேட்ட மாதிரி கேட்பாங்க, இன்னும் 10 ரூபான்னு கேட்பாங்க. சிலவங்க தெரிஞ்சவங்களுக்கு பார்த்து வராமல் கொடுப்போம். இது வந்து இரும்பு கிடையாது, ஸ்டீல். இது குக்கர் ஐட்டமில் எதுவுமே இரும்பில் வராது. சிலவங்க வந்து சும்மா கேட்குற மாதிரி கேட்பாங்க. பின்ன ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்க குக்கரோட மூடி எல்லாமே கெட்டு போச்சு, புதுசு தான் போடணும். இந்த கார்னரெல்லாம் விழுந்து பெண்ட் ஆகிட்டு அதெல்லாம் புதுசுன்னு வாங்கியாச்சு. பாருங்கள், இந்த குக்கர் தான் அதுக்கு புதுசு வாங்கியிருக்கு. தெரியுதுங்களா? ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இது வழியாக ஃபுல்லாக வந்து ஆவி லீக் ஆகுது. அதனால் கஸ்டமருக்கு இது புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு. பின்ன குக்கரோட ஹேண்டல் வாங்கியாச்சு. எல்லாமே வந்து விதவிதமாக இருக்குது. இது வந்து மேல் மூடிக்குள்ளது, இதுவும் சேம் அதுதான். இது வந்து கீழே குக்கருக்குள்ளது ஹேண்டல். இது இப்படி கனெக்ட் ஆகும். தெரியுதுங்களா? இப்படி கனெக்ட் ஆகும் ரெண்டுமே. நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே பேக்கிங் பண்ணி தான் இருப்போம். மழைனால என்னாவது காற்று படும் போது இதெல்லாம் வந்து லேசாக கலர் சேஞ்ச் ஆகுது. அப்போ கஸ்டமர் சொல்கிறாங்க, நீங்கள் பழசு போடுறீங்களான்னு கேட்குறாங்க. அதனால் சாப்பாடு பொருளை பத்திரம் பண்ணுற மாதிரி கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவுமே குக்கர் ஹேண்டல் தான். இது 2 இப்படி வரும். இது வேறு குக்கருது, அது வேறு குக்கருது. இப்படி கவர் பேக் ஆகும். கீழே ஒரு பிடி மேலே ஒரு பிடி இருக்கும். இதுக்கு கவரே இல்லாமல் கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். இன்னும் நம்ம தான் அதை பத்திரப்படுத்தணும். கஷ்டப்படுத்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வரும். அதை விற்கிறதுக்குள்ள பாதி உசுறு போயிடுது. வாங்க பார்த்தீங்களா? அப்போ பின்னாடி வந்து கொடுப்பாங்க. புது குக்கருக்கு வர்றதில்லை. பின்னாடி இப்படி கை பிடிக்கிற மாதிரி. அதுக்கு இது பழைய மாடல் குக்கர் எங்கள்கிட்ட நிறைய வரும். அதுக்காக இது வாங்கியிருக்கோம். சில ரொம்ப குக்கர் வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு இது செட் பண்ணுவோம். சிலவங்க ஒருத்தவங்க வந்து சின்ன குக்கராக இருக்கும், அவங்க பின்னாடி அது பாயிண்ட் கொடுத்துருந்தா அதுக்கு இது வேறு பேட்டர்ன். இது கொஞ்சம் ஹெவி. இது பாருங்கள், இது கஸ்டமருக்கு ஃபுல்லாமே வந்து இலகி உடஞ்சி போச்சு. அவங்க ஒன்று கேட்டிருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது அந்த அளவு ஹெவி இல்லை. இது கொண்டு மாட்டணும். உள்ள ஸ்க்ரூ எல்லாமே அது வந்து துரு பிடிச்சி போச்சு. ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிட்டு புது ஸ்க்ரூ போட்டு தான் நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். சரி, இது வந்து இது குட்டி ஜார் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே மூடி. சிலவங்க வந்து ஒயிட்டில் பிளெயினில் கேட்பாங்க. சிலவங்க வந்து ஒயிட் வேண்டாம் வேறு கலர் கேட்பாங்க. அதனால் இது லைட் ப்ளூவில் ஒன்றும் பின்ன ஒயிட்டில் ஒன்றும் வாங்கியாச்சு. பின்ன இது வந்து ஒரு கஸ்டமருக்காக வாங்கியிருந்தது. கேஸில் வந்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க காலையில் வேலைக்கு போனது ஒன்று சின்னதில் சீக்கிரம் சமையல் ஆகிறதில்ல, 2மே எங்களுக்கு பெருசு வேணும்னு. ஒன்றும் ஆல்ரெடி அவங்கள்ட்ட பெருசு இருக்குது. அந்த சின்னதை கழட்டிட்டு பெருசு மாட்டுறதுக்காக வாங்கிட்டு இருந்தாச்சு. பின்ன இது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜார். இது ஹோட்டல்து. அவங்க வந்து இந்த உள்ள இருக்க பிளேடு எங்களுக்கு பம்பாயிட்டு உடஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. இது கஸ்டமரோட பிளேடு. அதுக்காக கஸ்டமருக்கு புது பிளேடு வாங்கிட்டு இருந்தாச்சு. இது வந்தோன்னா அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி தரணும். பின்ன அது மாதிரி மூடியும் கேட்டிருந்தாங்க. மூடி உடஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. நல்லா ஹெவி மூடியாக இருக்குது. ஜாருமே பயங்கர வெயிட்டாக இருக்குது. மூடியுமே அந்த மாதிரி வெயிட்டாக இருக்குது. இது பாருங்கள், இது நமக்கு இது ஃபுல்லாக இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி தான் மறைஞ்சிட்டா அரைக்கன்னு பார்க்க வேண்டாம். தண்ணி வேணாலும் மேலே ஊற்றிக்கலாம். அப்படி கம்பெனி ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க.
நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்த பின்ன தான் நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அது வரைக்கும் எடுத்து ஒருத்தரை வச்சிடலாம். பின்ன இந்த கப்ளர் வந்து இந்த மாதிரி ஜாருக்குள்ளது ஹெவி டியூட்டி கப்ளர். இது நம்ம நார்மலியாக இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதை நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது சின்னது. இது ஹெவி டியூட்டி இல்லை, இதெல்லாம் நல்லா உழைக்கும். இது வந்து பெருசு. இது ஒருத்தவங்க ஜார் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. இதுவுமே நிலமை அலுமினியம் ஜம்பம், நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா ஓடும். இதெல்லாம் அது மாதிரி இந்த பாயிண்ட்லாம் பாருங்கள், நல்லா திக்னஸாக நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் ரொம்ப ஆகாது. இந்த மாதிரி இப்போ கேஸ் ஸ்டாண்டை பற்றியும் பார்த்துடலாம். சிலவங்க கேஸ் வந்து ஸ்கொயரில் கேட்பாங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் கூடின குவாலிட்டி. இது கொஞ்சம் விலை கொஞ்சம் குறவுனா ஒரு 30-40 ரூபா குறவாக இருக்கும். இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது நல்லா தின்னாக இருக்குது, கையில் தூக்கும்போது ஹெவி தெரியுது. இது வந்து கையில் தூக்கும்போது லேசாக இருக்குது. சிலவங்க வந்து லேசான தாங்க பணத்துக்கு பிரச்சனை இருக்கவங்க அப்படி கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இதுவும், இப்படிப்பட்டவங்களுக்கு இதுவும். சிலவங்க நினைப்பாங்க இப்போ லேசான வாங்கிக்கலாம், அப்புறமேட்டு வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. பார்த்தீங்களா, இது வந்து ரவுண்டு உள்ளது. சிலவங்க அடுப்பில் வந்து ரவுண்டு வரும் பார்த்தீங்களா. இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குது. கஸ்டமர் நேற்று கூட கொடுத்துட்டு போனாங்க. கஸ்டமருக்கு கேஸ்கார கூட புது கேஸ் வாங்கும் போது இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இப்படி கேப் இருக்குது, ஆனால் இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் நல்லதே ஹெவி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால கஸ்டமருக்கு இப்படி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் ரிப்பேரிங்கும் பண்ணுறோம், ப்ளஸ் புது பொருளும் வாங்கி தருவோம். எந்த ஒரு கஸ்டமரை வெறும் கையை நாங்கள் அனுப்ப மாட்டோம். 5-10 ரூபா குறவு முன்ன பின்ன ஆனாலுமே கஸ்டமரை விட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம். இன்னையோட அப்டேட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் கேஸ்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா சொல்லுங்கள். பார்த்தீங்களா, பாருங்கள், உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து ஹோட்டல் மாஸ்டரோட ரோட்டர். இது வந்து ரொம்ப வந்து சீக்கிரம் ரொம்ப ஆகாது. ஏன்னா அந்த அளவு வெயிட் இருக்குது. குறைஞ்சதுக்கு நான் அப்படி தூக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அவ்வளோ காப்பர். இந்த ஜார் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே மிக்சர் இல்லை. நான் சொல்கிறேன், இதுக்குள்ளே பெரிய ஹோட்டல் மாஸ்டர் மிக்சர்னு இருக்கும், அதுக்குள்ளே ரோட்ரு. இதையும் வந்து இப்போ சரி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து எதுவும் டச் ஆகிட்டு அடிபட்டுனா ரொம்ப ஆயிரும். நல்ல வெயிட்டாக இருக்குது. இது பெரிய ஹோட்டலில் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளது. இதையும் நமக்கு வந்து சரி பண்ணணும். சாரி, இதை நாங்கள் வந்து வைண்டிங் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது வந்து வைண்டிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமரை வந்து அவங்க மிக்சர் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தரணும். பண்ணி ஆஞ்சி வஞ்சி உட்காந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கெங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க? என் வீடியோ உங்களுக்கு எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டட்டா, பை பை, லவ் யூ. அடுத்த நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது உங்களுக்கு நான் ஒரு கருவேப்பிலை போட்டால் தான் ஒரு குழம்பு மணக்குன்னு சொன்ன மாதிரி என் வீடியோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிக்கிறேன். பாய்.